வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணிக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பூசணிக்காய் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்றதால அதை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு முடினா நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக பூசணிக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, பொட்டாசியம், கால்சியம், ஃபோலேட், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, மெக்னீசியம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த சத்துக்கள் மூலமாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பல முக்கியமான செயல்பாடுகள் நமக்கு உறுதுணையாக செயல்படுவதற்கு இந்த சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். ஸோ பூசணிக்காய் குணப்படுத்தக்கூடிய நோய்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு மண்டலம், அதாவது இம்யூன் சிஸ்டம் இருக்குங்க இல்லையா, அதை ரொம்ப வலுவாக வைத்துக் கொள்வதற்கு, தொற்றுகள் மற்றும் பலவிதமான நோய்களிலிருந்து நம்மளுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ சத்து நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்கிறதால பலவிதமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களும் குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் நமக்கு வந்து வராமல் தடுக்கப்படும். ஸோ அதுக்காக நம்ம பூசணிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூசணிக்காயை சாப்பிடலாம். ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பூசணிக்காயில் அதிக அளவில் காணப்படுது. இதன் மூலம் பூசணிக்காயை அடிக்கடி டயட்டில் சேர்த்துக்கொள்வது இதய நோய்களினுடைய ஆபத்தை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ ரத்த நாளங்களில் கொழுப்புகள் ஏதாவது படிஞ்சிருந்தது அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும். அப்போது அதில் படிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்பு இதயத்திற்கு ரத்தத்தை சீரான அளவில் நமக்கு அனுப்பாது. அதனால தான் நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதே நம்ம பூசணிக்காயை சாப்பிடும்போது அந்த கொழுப்புகள் படிவு எதுவும் இல்லாமல் கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்கப்பட்டு நல்ல கொழுப்புகள் மட்டும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான நல்ல கொழுப்புகள் வளமான அளவில் நமக்கு பெறுவதற்கு பூசணிக்காய் உதவிகரமாக இருக்கும். இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூசணிக்காய் உதவிகரமாக இருக்கும். கண் ஆரோக்கியம் பெறுவதற்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். பூசணிக்காயில் காணப்படக்கூடிய பீட்டா கரோட்டின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வது மட்டும் கிடையாது, கண்களையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். இது வயது மூப்பு தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் அந்த சிக்கல் வந்து நம்மளுடைய கண்களை பாதுகாக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு, அதாவது மாலைக்கண் நோய், கண் பார்வை மங்கி போகிறது, குறிப்பாக உங்களுக்கு இந்த கண்களில் புரை ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா, ஸோ எந்த விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து நீங்கள் குணப்படுத்திக் கொள்வதற்கும் மீண்டும் அந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கும் கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சர்மத்தை பளபளப்பாக வைத்துக் கொள்வதற்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் விட்டமின் இ, பீட்டா கரோட்டின் இது நம்முடைய சர்மத்தை ஆரோக்கியமாக பளபளப்பாக வைத்திருக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிலிருந்து நம்முடைய சர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு மற்றும் கோலோஜன் உற்பத்தியை வந்து சப்போர்ட் செய்யறதுக்கும் நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் உதவிகரமாக இருக்கு. ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பூசணிக்காயில் இருக்கிறதால கண்டிப்பாக நம்மளுடைய சர்மத்தை வந்து மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மமாக மாற்றி தந்து இளமையோடு பராமரிக்கிறதுக்கு பூசணிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். இதனால நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். அதுக்கு நம்ம பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூசணிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பூசணிக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் ஃப்ரீ பயாட்டிக் கண்டென்ட் இது எல்லாமே குடல் இயக்கத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். செரிமான ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற சிக்கலை எல்லாம் தீர்க்கும். சீரற்ற குடல் இயக்கம் போன்ற பிரச்சனை எல்லாத்தையும் கியூர் பண்ணிடும். ஸோ செரிமானம் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றதுக்காக பூசணிக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் சத்து என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதால செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். செரிமானம் நன்றாக நடக்கிறதால எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. இயல்பாக செரிமானம் நடக்கும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு பூசணிக்காய் உதவிகரமாக இருக்கும். கூடுதல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக பூசணிக்காய் இருக்கும். அதாவது சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும்னா நீங்கள் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். பூசணிக்காய் பொறுத்த வரைக்கும் அதில் கலோரிகள் வந்து குறைவு, அதே நேரம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம். பூசணிக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் வயிறு நிரம்பிய திருப்தி உணர்வை ஏற்படுத்தி பசியை கட்டுப்படுத்துது. மேலும் ஒட்டுமொத்த கலோரி நுகர்வை வந்து குறைக்குது. இதன் மூலம் எடையை குறைக்கிறதுக்கும் பூசணிக்காய் வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இப்போ பூசணிக்காய் சாப்பிட்டீங்கன்னா அதிகமாக பசி எடுக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிறதால கண்ட உணவுகளை சாப்பிட்டு வெயிட் போட்டுக்க மாட்டீங்க. அதில் முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க. அப்புறம் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை கரைத்து வெளியேற்றி சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது பூசணிக்காய். அதாவது அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை பூசணிக்காய் உங்களுக்கு கொடுக்கும். பூசணிக்காயில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மூட்டு வலி மற்றும் இதய நோய்களுடன் தொடர்புடைய உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜிகளை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் பெற்று பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை பெறுவதற்கு பூசணிக்காயை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பூசணிக்காய் நமக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றதால தொடர்ந்து பூசணிக்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அதனால் பூசணிக்காயை அளவோடு சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று வளமாடு வாழ்வதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.